ஹாய் பிரைஸலோட எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? சரி, இன்றைக்கு ஓய்வு நாளாக இருக்கிறபடினால ஆராதனைக்கு போயிருப்பீங்க, கர்த்தரை ஆராதிச்சிருப்பீங்க, நல்ல தேவ செய்தியை கேட்டு பலப்பட்டிருப்பீங்கன்னு சொல்லி கர்த்தருக்குள்ளாய் விசுவாசிக்கிறேன். உங்கள் திருச்சபைக்காகவும் போதகர் குடும்பத்திற்காகவும் அதில் இருக்கிற உடன் விசுவாசிகளுக்காகவும் ஒரு குடும்பத்திற்காகவும் பிள்ளைகளுக்காகவும் உடன் ஊழியக்காரர்களுக்காகவும் அவங்க குடும்பத்துக்காக ஜெபிப்பது நம்ம மேலே விழுந்த கடமை. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ இந்த வாரத்திற்கு என்ன வார்த்தையை குறித்து நான் பேச வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்டபோது ஆண்டவர் குறிப்பாக சொன்னார், நீங்கள் அநேக தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் கர்த்தருக்குள்ளாய் நீங்கள் நல்ல விசுவாசிகளாய் நாட்டப்பட்டிருந்தாலும் அவ்வப்பொழுது மனுஷருடைய சிநேகத்திற்கும் அன்பிற்கும் ஏங்கி நிற்கிறவர்களாய் இருக்கிறீர்கள். இந்த உலகத்துல மனுஷருடைய சிநேகம், மனிதர்களுடைய அன்பு என்றது எல்லாமே ஒரு மாயமாலமானது தான். அது நிலைத்து நிற்கவே நிற்காது. அதன் நிமித்தம் நாம் காயப்படுவதோ இல்லை ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து நாம் அதன் பிறகு ஒரு விரக்தி அடைவதோ இருக்கவே கூடாது. கர்த்தருக்குள்ளாய் நீங்கள் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், அவரை விசுவாசித்து நல்ல விசுவாசிகளாய் நாட்டப்பட்டு இருக்கிற பிள்ளைகள், நாளுக்கு நாள் கர்த்தருக்குள்ளாக தான் நாம் இன்னும் கிட்டி சேர வேண்டுமே ஒழிய இந்த உலக சிநேகத்திற்காகவும் அன்பிற்காகவும் எதிர்பார்த்து நிற்கக்கூடாது. அப்படி எதிர்பார்த்து நம்ம நிற்கிறோம்னு வச்சுங்களேன், பிரதர் என்னோடு கூட ரொம்ப ஒரு காலத்துல ஐக்கியமா இருந்தாங்க, சிஸ்டர் ஒரு காலத்துல என்னோடு ரொம்ப அந்த சகோதரிமார்கள் ஐக்கியமா இருந்தாங்க. காலம் மாற மாற அவர்கள் எல்லாம் மனம் மாறி போய்விடுவார்கள். மனுஷருடைய அன்பு என்பது கட்டாயம் மாறி போய்விடும். இன்னைக்கு நம்மளை சிநேகிக்கிற மக்கள் நாளைக்கு நம்மளை மறந்து போய் விடுவார்கள். நமக்கு விரோதமாக கூட ஏதோ ஒரு காரியத்தை பேசி விடுவார்கள். ஆகையால மனுஷருடைய அன்பிற்கு உங்கள் இருதயத்தையும் மனதையும் விட்டு கொடுக்காதிருங்கள். கர்த்தருக்குள்ளாய் நீங்கள் வேதத்தை வாசித்து இன்னும் கர்த்தருக்குள்ளாய் நாளுக்கு நாள் ஒரு படி வளர வேண்டும் என்று சொல்லி நீங்கள் அந்த நெருக்கத்திலே உங்கள் நாட்டத்தை வையுங்கள். ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, மனுஷருடைய சிநேகம் உங்களை விட்டு பிரிந்து போகும்போது ஒரு பெரிய ஏமாற்றமும் கவலையும் அது நிமித்தமாய் சரீர பிரகமான சில பாதிப்பும் தான் ஏற்படுமே ஒழிய அதனாலே ஒரு பலனும் இல்லை. மனுஷர்களுக்கென்று நாம் எடுக்கிற முயற்சிகள், அந்த அன்பை பெற வேண்டும் என்று எடுக்கிற அந்த முயற்சிகள் ஒன்றும் நிலைத்து நிற்பதும் இல்லை. இந்த உலக சிநேகமெல்லாம், இந்த உலக மனுஷிகம் எல்லா காரியங்களும் ஒரு நாள் ஒளிந்து போகும். இவைகளெல்லாம் மாயமாலமான காரியங்களாக இருக்கிறது. கர்த்தருடைய அன்பிலே நீங்கள் நாட்டப்பட்டு விட்டீங்கன்னா, அதிலே நீங்கள் நாளுக்கு நாள் அதிலே மூழ்கி வளர ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, அதன் பிறகு இப்படிப்பட்ட ஒரு மனுஷீக ஒரு ஏமாற்றங்கள், மனுஷர் மனம் மாறும்போது அது நிமித்தமாய் படுகிற காயங்கள் உங்களை பாதிக்காமல் இருக்கும். காரணம், கர்த்தரே பிரதானமாய் இருப்பார். அவருடைய அன்பினாலே பூர்ணமாய் உங்கள் இருதயம் நிரப்பப்பட்டிருக்கிறோம். எந்த உறவுகள் நமக்கு தேவை, எந்த சிநேகிதர்கள் நமக்கு தேவை என்பது கர்த்தர் ஏற்கனவே முன்குறித்து வைத்திருக்கிறார். அவர்கள் உங்களோடு எப்போதும் உடன் இருப்பார்கள். சரிங்களா? அதனால நீங்க பிரிந்து போன காரியங்களை குறித்து கவலைப்பட வேண்டாம். கர்த்தரே எல்லாவற்றுக்கும் பூரணராய் இருக்கிறார்.